ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இப்போ நான் பேச போகிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை பற்றி கட்டாயம் நம்ம பேசியே ஆகணும். அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 8 பில்லியன் பீப்புள்ஸில் யாருக்கு உங்களை பிடிக்காமல் போனாலும் சரி, பட் இந்த 8 பில்லியன் பீப்புள்ஸுமே லவ் பண்ணுற ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா அது இவன் தான். இவனை பற்றி நம்ம கட்டாயம் பேசி ஆகணும். அப்படி யாரா அவன் 8 பில்லியன் பீப்புள்ஸையும் லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சளிதான் மை டியர் வியூவர்ஸ். கோல்டு. சம்மரு, வின்டரு, ஸ்ப்ரிங்கு, ஆட்டம்னு சொல்லிட்டு எந்த சீசனும் பார்க்காம, பாதிக்கப்பட போகிறவன் கருப்பா வெள்ளையான்னு பார்க்காம, எந்த சாதிகாரன்னு பார்க்காம, இந்த மதமான்னு பார்க்காம, பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையுமே போட்டு தாக்குற இந்த ஒரு சளி, இதை நம்ம காமன் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த காமன் கோல்டை பற்றின 15 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் பண்ணுற கொடுமைகளை பேசுகிற இந்த உலகம், ஆப்கானிஸ்தானில் தாலிபான் பண்ணுற கொடுமைகளையும், மணிப்பூரில் மேத்தின மக்கள் மீது நடந்த கொடுமைகளையும், ஏன் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மொழியில் எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் அதை வெளியே கொண்டு வந்து பேசுகிற இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்க 800 கோடி மக்கள் மீதும் பாரபட்சம் இல்லாமல் பல தாக்குதலை பண்ணிட்டு இருக்க இவனை பற்றி யாருமே பேசுறதில்ல. யாருமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க மை டியர் வியூவர்ஸ். அதை பேச தான் நான் இருக்கேன். இந்த வீடியோன்றது என்னோட குரலாக மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களோட கதறல்ஸாக தான் இந்த வீடியோ இருக்க போது. இந்த அளவுக்கு பாரபட்சம் பார்க்காம பயங்கரமான கொடுமைகளை பண்ணிட்டு இருக்க இந்த தீவிரவாதியை பற்றின 15 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸில் அந்த முதல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நமக்கெல்லாம் எப்படி சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? மை டியர் வியூவர்ஸ், நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வைரஸ்கள் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இந்த 200க்கும் மேற்பட்ட வைரஸில் 30% 80% வரைக்குமான காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு வைரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹெச்ஆர்வி அப்படின்னு சொல்லப்படுற ஹியூமன் ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவன் தான் கிட்டத்தட்ட 80% சளி தொல்லைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா அடினோ வைரஸ், என்டிரோ வைரஸ், ஃபாரா இன்ஃப்ளூயன்ஸா, ரெஸ்பிரேட்டரி சின்ஷியல் வைரஸ் இப்படின்னு சொல்லப்படுற வைரஸ்க்கெல்லாம் மேஜர் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த 800 கோடி மக்களுமே தன்னோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது சளியை கோத்ரூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் வைரஸ் மூலிமா நடந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்னு சொன்னால் த கிரேட் பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பிளேக்கே 3ல் 1 பகுதி மக்களுக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இந்த சளி காமன் கோல்டு அப்படின்னு சொல்லப்படுறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களையும் பாரபட்சம் இல்லாமல் தாக்கக்கூடிய ஒன்று. மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு வளர்ந்த மனுஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு 2லிருந்து 4 டைம் வரைக்கும் கோல்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்கூல் பசங்க சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு 6லிருந்து 10 முறை கோல்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா ஒரு மனுஷன் ஆவரேஜாக 70 வருஷம் வாழ்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவன் தன்னோட வாழ்நாளில் 300லிருந்து 350 முறை இந்த சளியை கோத்ரூ பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த மாதிரி சளி பிடிச்சா கண்டிப்பாக சிக்னஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சிக்னஸ்னால வருஷத்துக்கு 189 மில்லியன் ஸ்கூல் டேஸ் லீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி லீவ் போடுற ஸ்கூல் குழந்தைங்களை டேக் கேர் பண்ணுறதுக்காக அவங்களோட பேரண்ட்ஸ் 126 மில்லியன் ஒர்க்கிங் டேஸை லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 150 மில்லியன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கோல்டை காரணமாக வச்சு வருஷத்துக்கு லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிற கோல்டுனால கண்டிப்பாக பிஸ்னஸும் இருக்கும், அட் த சேம் டைம் லாஸும் இருக்கும். பிஸ்னஸ் எவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடியின் மூலிமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அமெரிக்காவில் மட்டும் வருஷத்துக்கு $7.7 பில்லியன் வரைக்கும் இந்த கோல்டு மூலிமா மெடிக்கலில் பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா லாஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட அரௌண்ட் $20 பில்லியன் வரைக்கும் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ் ஏன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கோல்டை காரணமாக வச்சு லீவ் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய லீவ் மூலிமாவே ப்ரொடக்ஷன்ன்றது பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட $20 பில்லியன் வரைக்கும் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கோல்டு அப்படின்றது தொற்று நோய் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இதோட ஒரு வைரஸ் ஆனது ஒரே நாளில் 1.6 crore வைரஸாக மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏழாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கோல்டு மூலிமா அஃபெக்ட் ஆன ஒரு நபர் கண்டிப்பாக ஸ்னீஸ் பண்ணுவார். அப்படி பண்ணுற அவரோட 1 ஸ்னீஸில் 1 lakh கோல்டு வைரஸ் ஸ்ப்ரே பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எட்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா,
இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்க ஒரு நபர் கண்டிப்பாக தும்முவார் இல்லையா? அப்படி அவர் ஸ்னீஸ் பண்ணும்போது அவரோட வாயிலிருந்து தெறிக்கக்கூடிய அந்த டிராப்லெட்ஸ் ஆனது கிட்டத்தட்ட மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 9வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு நபருக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அது எப்போ குணமாகும் அப்படின்றத யாராலையும் கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. பட் ஆவரேஜாக ஒருத்தருக்கு கோல்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த கோல்டு இருக்கக்கூடிய பீரியட்ன்றது 7 டேஸ்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு கோல்டு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது நம்மளை அஃபெக்ட் பண்ணி 3 to 4 டேஸ் ஆனால் தான் நம்மளால அதை ஃபைன் பண்ணவே முடியும். அப்போதான் ரொம்ப பீக்காக இருக்கும், நம்ம நோஸ் எல்லாம் ரன்னிங்லேயே இருக்கும் எப்பவுமே. ஸோ இந்த பீக் ஸ்டேஜ் அடைஞ்ச பின்னாடி அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரதுக்கு ஒரு 3 டேஸ் ஆயிரும். ஸோ மினிமம் நீங்கள் டேப்லெட் போட்டாலும் சரி போடனாலும் சரி கண்டிப்பாக அந்த கோல்டுன்றது உங்கள் கூட 7 நாள் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 10வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கோல்டு அப்படின்றது ஒரு நபரை வின்டர்லையும் ரெய்னி சீசன்லையும் தான் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அது உண்மை கிடையாது. ஏன்னா இந்த கோல்டுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலரான சீசன் எதுவுமே கிடையாது. வருஷம் ஃபுல்லாக எப்போனாலும் யாருக்கு வேணாலும் இந்த சளின்றது வரும். பட் மோஸ்ட்லி பீப்புளை இந்த சளி எப்போ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, செப்டம்பர் டு மே இந்த டைம் பீரியடில் தான் இந்த கோல்டு அதிகமான பீப்புளை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 11வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் பாதிக்கிற இந்த கோல்டுக்கு வேக்சின் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை மை டியர் வியூவர்ஸ். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கோல்டு உருவாக்குற வைரஸ் ஆனது தொடர்ந்து மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு நிலையில் இருக்காது. அதனால அந்த வைரஸ்க்கான வேக்சினை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்த கொரோனா வைரஸ்க்கே நம்ம வேக்சினை கண்டுபிடிச்சி அதை மொத்தமாக ஒழிச்சிட்டோம். பட் பல காலமாக நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வர இந்த காமன் கோல்டுக்கான வேக்சினை இப்போ வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. 12வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு கொடுமை பண்ணுற கோல்டுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா வலி இருக்கு மை டியர் வியூவர்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உங்களோட கைகளை கழுவுறது. நிறைய முறை உங்களோட கைகளை ஒரு நாளில் அடிக்கடி கழுவிட்டே இருங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது கட்டாயமாக சோப் யூஸ் பண்ணி கை கழுவுங்க. மினிமம் 20 செகண்ட்ஸ்க்காவது கையை தேய்ச்சி நல்லா கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 13வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதை ஃபேக்ட்னு சொல்கிறத விட ஒரு மித் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, விட்டமின் சி அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணோம்னா நமக்கு கோல்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இது பார்ஷியலி ட்ரூ பட் பார்ஷியலி இது ஃபால்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணோம்னா நமக்கு சளி வராமலாம் அது ப்ரிவென்ட் பண்ணாது. பட் நமக்கு சளி இருக்கக்கூடிய அந்த டியூரேஷனை அது கம்மி பண்ணும். சளி நமக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா 1 or 2 டேஸில் அது சரியாகிடும். 14வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதுவும் ஒரு மித்து தான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வீட்டில் இருக்க பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, தலைக்கு அடிக்கடி குளிக்காத சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுனால உங்களுக்கு சளி பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சளி பிடிக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சளின்றது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். நம்ம குளிக்கும் போது அந்த தண்ணியில் வைரஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. மேக்ஸிமம் சுடு தண்ணியில் குளிச்சோம்னா அதில் வைரஸ்ன்றது சுத்தமாக இருக்காது. அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம தலையை ஈரமாக்குறது மூலிமா நமக்கு சளின்றதெல்லாம் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுனால இந்த சளி பிடிக்கிற வைரஸ் எல்லாம் அதிகமாகலாம் அட்ராக்ட் எல்லாம் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் தைரியமாக தலைக்கு குளிக்கலாம். பட் தலையை ஈரமாக கட்டினா தலைவலி வரும்ன்றது மட்டும் உண்மை. ஸோ தலையை நல்லா ஆற வச்சுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. 15வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது பெரும்பான்மையான மக்களிடையே ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நமக்கு சளி பிடிச்சா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த அழுக்கையும் பூகர் மூலிமா வெளியே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இது முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நமக்கு சளி பிடிக்காத சமயத்தில் கூட நம்ம உடம்புல பூகர் அப்படின்றது கட்டாயம் இருக்கும். இதை மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புரோட்டீன் இன்னும் சில விட்டமின்ஸால் ஆனக்கூடிய ஒரு ஃப்ளூயிட். இது நம்ம ஆர்கன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்காக சுரக்கப்படுறது. பட் சளி பிடிச்சிருக்கும் போது மட்டும் அது ஏன் வெளியே ஊற்றுற அளவுக்கு சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சளி பிடிக்கும் போது நம்ம மூக்குக்குள்ளே போகிற அந்த ரைனோ வைரஸ் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம நாசல் லைனிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் எல்லாம் குறைச்சிடுவோம். அதனால நம்ம மூக்குன்றது ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த ட்ரைனஸை போக்குறதுக்காக நம்ம நாசல் கிளாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதிகமான மியூக்கஸை செக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாகி அது மூக்குலேருந்து எக்ஸஸாக வெளியே ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் நமக்கு கோல்டு பிடிச்சிருக்கிற டைமில் சளின்றது அதிகமாக வரும். ஸோ அதை தவிர்த்து இது உடம்புல இருக்கிற அழுக்கு அப்படின்லாம் யாரும் நம்பிட வேணாம். நம்ம மூக்கு ட்ரை ஆகிட்டதுனால அந்த ட்ரைனஸை போக்குறதுக்காக நம்ம நாசல் கிளாண்டே பண்ணுற ஒரு வேலை தான் இந்த பூகரை அதிகமாக செக்ரியேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு மேலேயும் அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு அதை தான் நம்ம உடம்பே வெளியேற்றுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பாதீங்க. ஸோ அவ்வளோதான் மை டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இதுதான் நமக்கு பிடிக்கக்கூடிய காமன் கோல்டை பற்றின 15 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மீட் பண்ணுறேன். டாடா பை பை.